வணக்கம். ஒரே நேரத்துல ஒரே மாநிலத்துல ரெண்டு முற்றிலும் வேற வேற வானிலை நிகழ்வுகள் நடக்கிறது நீங்க எப்போவாது பார்த்திருக்கீங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்துல சுழன்றடிக்கிற சூறாவளி காத்து, இன்னொரு பக்கம் ஆளையே வாட்டி வதைக்கிற கடுமையான வெப்ப அலை. நம்ப முடியலல்ல? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இப்போ இதுதான் நிஜம். இது எப்படி நடக்க போகுதுன்னு வாங்க இந்த விளக்க தொகுப்புல விரிவா பார்க்கலாம். மே 3 முதல் மே 8 வரையிலான தமிழ்நாடு வானிலை தொகுப்பு. அடுத்த சில நாட்கள்ல நம்ம ஊரு வானிலை ரொம்பவே எதிர்பாராத சில திருப்பங்களை சந்திக்கப் போகுது. இந்த வாரத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வெளுத்து வாங்க போகுது, எங்கெல்லாம் வெயில் கொளுத்த போகுதுன்னு ரொம்பவே துல்லியமா நாம அலச போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயங்கள்: 1. இரட்டை வானிலை அச்சுறுத்தல். 2. சூறாவளி மழைக்கான காலக்கோடு. 3. மே 8 உச்சக்கட்ட மழை. 4. மதிய நேர வெப்ப அலை ஆபாயம். மற்றும் 5. அத்தியாவசிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். பகுதி 1. இரட்டை வானிலை, முரண்பட்ட வானிலை நிலை. மாநிலத்தோட ஒரு பகுதி கனமழையாலையும் சூறாவளி காற்றாலையும் நனைய போகுது. ஆனா அதே நேரத்துல சரியா சொல்லணும்னா மழை இல்லாத மற்ற மாவட்டங்கள்ல சுட்டெரிக்கும் வெப்ப அலை வீச போகுது. இது கேட்கவே ஒரு வியக்கத்தக்க முரண்பாடா இருக்கு இல்லையா? பகுதி 2. சூறாவளி மழைக்கான காலக்கோடு. இந்த மழை நாளுக்கு நாள் எப்படி தீவிரமடையுதுன்னு கவனிங்க. மே 3ஆம் தேதி நீலகிரி, கோவை, அப்புறம் கடலோர பகுதிகள்ல தொடங்குற இந்த கனமழை அப்படியே மே 4ஆம் தேதி கரூர், திருச்சி, சேலம்னு மத்திய மற்றும் மேற்கு தமிழகத்தோட பல மாவட்டங்களுக்கு பரவுது. அப்புறம் மே 5ஆம் தேதி இது தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாதிரி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ரொம்பவே தீவிரமாகுது. மே 6ஆம் தேதி கொஞ்சம் ஓய்வெடுத்து கன்னியாகுமரி, நெல்லை உள்பட ஒரு 6 மாவட்டங்களுக்கு மட்டும் சுருங்குற இந்த மழை மறுபடியும் மே 7ஆம் தேதி தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல தன்னோட முழு பலத்தோட தீவிரமடைய போகுது. நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த 40 அப்படிங்கிற எண். ஆமாங்க, மே 4ஆம் தேதி வாக்குல தேனி, திண்டுக்கல், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்னு எச்சரிச்சிருக்காங்க. இந்த சூறாவளி காத்து நிச்சயமா ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பகுதி 3. மே 8 உச்சகட்ட மழை. மே 8ஆம் தேதி தான் அதிகப்படியான மாவட்டங்கள் மழையை சந்திக்க போகுது. இதை கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க நாம 3ஆ பிரிச்சுக்கலாம். முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல். 2வது தென் தமிழக கடலோரப் பகுதிகளான கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம். 3வது உள் மற்றும் மத்திய மாவட்டங்களான ஈரோடு, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை அப்புறம் தென்காசி. இதுல உங்க மாவட்டம் இருக்கான்னு கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. பகுதி 4. மதிய நேர வெப்ப அலை ஆபாயம். இவ்ளோ நேரம் நாம மழைய பத்தி மட்டும்தான் பேசணும். ஆனா இப்போ முற்றிலும் மாறுபட்ட ரொம்பவே ஆபத்தான ஒரு அச்சுறுத்தலை பார்க்க போறோம். மழை பெய்யுற மாவட்டங்கள்ல மக்கள் வெள்ளத்துல தத்தளிக்கும்போது துரதிருஷ்டவசமா மழை இல்லாத மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கடுமையான வெப்பத்தோட பிடியில சிக்க போறாங்க. குறிப்பா காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த மாவட்டங்கள்ல இயல்பை விட வெப்பநிலை ரொம்பவே அதிகமாகி கடுமையான அனல் காற்று வீசுன்னு மிக தெளிவா சொல்லிருக்காங்க. நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, இந்த மதியம் 12 மணி தான். ஆமாங்க, சரியா மதியம் 12 மணி அளவுல இந்த மழை இல்லாத மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதோட உச்சக்கட்டத்தை அடையும். அதனால வெளியே செல்றதுக்கு ரொம்பவே ஆபத்தான நேரமா இந்த மதிய நேரம் மாறப்போகுது. பகுதி 5. அத்தியாவசிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். இந்த அதிகாரப்பூர்வ வழிமுறைகளை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. படி 1. வெப்ப அலையிலிருந்து தப்பிக்க காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருங்க. இது உங்கள வெப்ப அலையோட கடுமையான பாதிப்புகள்லிருந்து நிச்சயமா காப்பாத்தும். படி 2. உங்களுக்கு ரொம்பவே தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான தேவைகள் இருந்தா மட்டுமே இந்த நேரங்கள்ல வெளியே போங்க. ஏன்னா நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்க வசிக்கிற மாவட்டம் இந்த மே மாத தொடக்கத்துல கனமழையை சந்திக்க போகுதா, இல்ல சுட்டெரிக்கும் வெப்ப அலையை எதிர்கொள்ள போகுதா? வானிலை எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க நீங்க என்னென்ன முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சிந்திங்க, பாதுகாப்பா இருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல சந்திக்கலாம்.